ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது செட்டிநாடு கோழி குழம்பு, அதாவது காரைக்குடி ஸ்டைல்ல கோழி குழம்பு நான் வச்சு காட்ட போறேன். அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னா, நாங்க 1 கிலோ கோழி வாங்கி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டோம். நல்லா சதக்கறியா வாங்கிக்கோங்க. இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்க முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாம் போட்டு செஞ்சா ரொம்ப சுவையா இருக்கும் கோழி குழம்பு. ஸோ நான் 2 முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கையும் இது மாதிரி பெரிய சைஸ்ல நறுக்கி வச்சிருக்கோம். அப்புறம் அதுக்கு 3 தக்காளி, பெரிய தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை சில தடவை எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் வேணும், மிளகாய் தூள் வேணும். அப்புறம் 2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 2 எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஆயில் தேவை, மல்லித்தூள் தேவை, தேங்காய் அரை மூடி தேங்காவை துருவி பால் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர்ல செய்வோம். குக்கர் அடுப்புல வச்சு குக்கர் ஆன் ஆனதோட சூடானதோட ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நாங்க 3 ஸ்பூன் சேர்க்கிறோம். நீங்களும் அதே அளவு சேர்த்துக்கோங்க. இப்ப எண்ணெய் கொதி வந்ததோட நம்ம வச்சிருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுடலாம். அதுக்கு அடுத்து இது நல்லா பொரியட்டும். பட்டை பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வெந்தயம், சீரகத்தை போட்டுடலாம். இதுவும் நல்லா முருகலா பொரியட்டும். இப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை அழகா இது மாதிரி பொடிசா நறுக்கிடுங்க. இப்ப எல்லாத்தையும் வதக்கிடுங்க. இப்ப அடுத்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லித்தழை எல்லாத்தையுமே போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில வதக்கிடுங்க. நல்லா வதங்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் வதக்குங்க. அப்பதான் நல்லா சூப்பரா இருக்கும். நல்லா வதங்கியாச்சு. நான் ஆரம்பத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்ல உங்களுக்கு விட்டு போயிடுச்சு. நீங்க அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு அது ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 கிலோ கோழி அப்படிங்கிறதுனால 4 to 5 ஸ்பூன் சேர்த்தாதான் ருசியா இருக்கும் கோழி குழம்பு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கு அடுத்து நம்ம மிளகாய் தூள், மஞ்சள் தூளை சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் நான் 1 டீஸ்பூன் நிரம்ப போட்டுக்கிறேன். இந்த கோழி கை கழுவும் போது மஞ்சள் தூளை போட்டு வாஷ் பண்ணிருப்பீங்க. ஸோ மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டால் போதும். அடுத்து மிளகாய் தூள் நாங்கள் 2 டீஸ்பூன் போடுறோம். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நீங்கள் 3 கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே வதக்கிடுங்க. இதெல்லாம் எண்ணெயில் எவ்வளோக்கு வதங்குதோ அவ்வளோக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கடுத்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க கோழி துண்டுகளை அதோட போட்டுடலாம். கோழிக்கறியை நல்லா வாஷ் பண்ணிடணும். அப்பதான் வாடை போகும். அப்பதான் குழம்பும் நல்லா சுவையா இருக்கும். இப்ப கோழிக்கறியை நம்ம போட்டதோட நல்லா அந்த மசாலாஸ், அந்த ஆயில்லாம் கறியில படுற மாதிரி நல்லா ஃபுல்லா பெரட்டிடுங்க. ஃபுல்லா பெரட்டி அதுவுமே எண்ணெயில கொஞ்ச நேரம் வதங்கணும். அப்பதான் நமக்கு கோழி குழம்பு நல்லா ருசி கொடுக்கும். இப்ப நாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம். அடுத்து உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு 2 ஸ்பூன் போடுறேன். நீங்க தேவைக்கேற்ப கூட குறைச்சி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கறி, அந்த மசாலா எல்லாத்தையுமே எல்லாம் நல்லா எண்ணெயில ஃபுல்லா வதக்கி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் தண்ணி சேர்க்க போறேன். நமக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம தண்ணி சேர்க்க போறேன். அதாவது நான் 2 கப்பு சேர்க்கிறேன். இப்போ நாங்கள் 2 கப் தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ கறியை வேக விட்டுடலாம். இப்போ மல்லித்தூள் சேருங்க. மல்லித்தூளை பொறுத்த மட்டும் இந்த நேரத்தில் தான் போடணும். ஸ்டார்டிங்கில் மல்லித்தூள் போட்டால் டேஸ்ட் கொடுக்காது. நம்ம கறி வேக வர நேரத்தில் மல்லித்தூள் போடணும். நான் 3 ஸ்பூன் போடுறேன். நீங்களும் அதே 3 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இப்போ மல்லித்தூளையும் நம்ம குழம்போட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மல்லித்தூள் நம்ம போட்டதோட நம்ம குக்கரை லாக் பண்ணி ஒரு 3 விசிலுக்கு வைக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வைக்கவும் வேணாம். ஏன்னா கோழி கறி சீக்கிரமாக நமக்கு வெந்துரு போயிடும். ஸோ 3 விசிலுக்கு வைங்க. அதுக்கப்புறமா நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம். இப்போ 3 விசிலுக்கு வைங்க. 3 விசில் வந்துருச்சு. நம்ம பார்க்கலாம். கறி வெந்திருக்கும். ஏன்னா சிக்கனை கண்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நறுக்கி வச்சிருக்க காய்கறிகள் அதோட சேர்த்துலாம். கறி வெந்துருச்சு. டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முருங்கைக்காயையும் உருளைக்கிழங்கையும் நம்ம போடலாம். முருங்கைக்காயும் சீக்கிரமாகவே வெந்துடும். உருளைக்கிழங்கும் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ திரும்ப குக்கரில் நீங்கள் 2 விசிலுக்கு வைங்க போதும். குக்கரை நம்ம லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டு திரும்ப 2 விசிலுக்கு வைங்க. போட்டோம். 3 விசில் வந்துருச்சு. நம்ம குழம்ப பார்க்கலாம். காயெல்லாம் வெந்திருக்கும். சாரி 2 விசில் வந்துச்சு. நான் 2 விசில் வைக்க சொன்னேன். அதுக்கு மேலே வச்சா எல்லாமே முருங்கைக்காயெல்லாம் உடஞ்சி போயிடும். இங்கே பாருங்க, முருங்கைக்காய் வெந்துருச்சு. உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக தேங்காய் பால், நான் அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். புளிஞ்சு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அந்த அரை மூடி உள்ள தேங்காய் பாலை நம்ம இதில் ஊற்றிடலாம்.
ஊற்றியாச்சு. இப்போ தேங்காய் பால் ஊற்றுனதோட குழம்பு வந்து ஒரு கொதி தான் கொதிக்கணும். ஒரு கொதி கொதிச்சதோட நம்ம குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான செட்டிநாட்டு ஸ்டைல் கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டைல் வந்து காரைக்குடி பக்கம் செட்டிநாடு பக்கம் தான் செய்வாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். காய்கறி போட்டு மோஸ்ட்லி யாருமே கோழி குழம்பு செய்ய மாட்டாங்க. ஆனால் இதை இப்படி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, இடியாப்பத்துக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ருசியாக இருக்கும். ஓகே, குழம்பு வந்து கொதிச்சிருச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து இங்கே பாருங்கள், மல்லித்தலை, கருவேப்பிலை, மிளகாய் வந்து கீரி போட்டுக்கோங்க. மிளகாய் கீரி போட்டால் வாசனை ரொம்ப மனமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.